பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு. ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500. விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம ஒரு முக்கியமான ஒரு குட்டியான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நிறைய பேர் தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள் உட்பட, அண்ணன் திருமாவளவன் உட்பட பல பேர் இந்தியா முழுக்கவே கூட இருந்து நிறைய எதிர்க்கட்சிகள் இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்கணும், சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சு, ஆர்டிகல் 370க்கு பிறகு என்ன பண்ணாங்க, காஷ்மீரில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலை தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு நம்ம பல பேட்டிகளில் சொன்னோம். இது கொஞ்சம் புள்ளி வரத்தை பாருங்கள், அது உண்மை என்னங்கிற பாருங்கள். ஆர்டிகல் 370 அப்ளிகேஷன் 2019 பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு உடனடியே மீண்டும் இரண்டாவது முறையாக நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி வந்த உடனே அது அப்ளிகேட் பண்ணப்பட்டது. அதற்கு முன்னாடி பின்னாடி நடந்துருங்க பாருங்கள், டேட்டா பாருங்கள். ஸோ 370க்கு பிறகு அந்த மாநிலம் முன்னேறி இருக்கா பின்னேறி இருக்கா, அந்த மாநிலத்தில் பயங்கரவாத தாக்குதல் கூடியிருக்கா குறைஞ்சிருக்காங்கிற டேட்டா பாருங்கள் அப்படின்னா யாருமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா டேட்டா அப்படிங்கிறது உண்மையை பேசும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் நமக்கு அரசியல்வாதிகளுக்கு உண்மை பேசுனதுனாலே கசக்குங்கிற எல்லாருக்கும் புரியும். அப்போ நம்ம சரி யாராவது செய்வாங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம், யாருமே இல்லை, பூனைக்கு எப்பயுமே நம்ம தான் மணி கட்டணும் அப்படிங்கிறனால அந்த உண்மையான டேட்டா என்னங்க பார்க்குறோம். 2019க்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம் பயங்கரவாதம். 2019க்கு முன், 2019க்கு பின். இந்த 19க்கு முன் பின் அப்படிங்கிற ஏங்கிற நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அன்னைக்கு தான் அந்த வருஷம் தான் நமக்கு ஆர்டிகல் 370ங்கிறது தற்காலிகமாக இருந்த 370ங்கிறது நிரந்தரமாக நீக்கப்பட்டுங்கிற பார்க்குறோம். அதற்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது அதற்கு முன்னாடி என்ன நடந்துங்கிற பார்க்கணும். அப்போ 2019 வந்துச்சுன்னா அதற்கு ஒரு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ், அதற்கு பின்னாடி ஒரு 5 இயர்ஸ், 2015, 16, 17, 18, 19, 2015 19 வரைக்கும் ஒரு 5 வருஷம், 2020 24 வரைக்கும் 5 வருஷம், 2019 நம்ம பழைய சம்பவத்திலே குறைச்சிடுறோம் அப்படின்னு ஏன் அப்படி அதிலே கொண்டு போயிடுறோம். இப்போ 2025 சேர்க்கல, அந்த பஹல்காம் தாக்குதலை சேர்க்காமலே கூடியிருக்கா குறைச்சி. இப்போ 26 பேர் அட்டஸ்டேஜ் கொண்டுட்டாங்களே அப்படி தான் கூடியிருக்கணும்னா இப்போ நம்ம இப்போ ஏப்ரல் மாதம் தான் நடக்குது அப்படிங்கிறனால நம்ம இன்னமும் பின்னாடி வேற சம்பவம் நடக்கக்கூடாது, வந்தால் அதில் அக்கௌண்ட்டில் இருக்கணுங்கிறனால 2019க்கு பிறகான 5 வருஷம், 2019க்கு முன்னாடி 5 வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம இன்னைக்கு டேட்டா பூர்வமாக பார்க்குறோம். குயிக்காக பண்ணலாம். இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கில்லிங் மொத்தமாக கொலை, உயிர் இழப்பு அப்படிங்கிறது மொத்தமாக எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமாக பார்த்தா 2015 86 சம்பவங்கள் நடந்திருக்கு, 2016 112 சம்பவங்கள், 2017 163 சம்பவங்கள், 2018 206, 2019 135. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பார்த்தாலும் ரொம்ப எளிமையாக தெரியும். இதில் சம்பவங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுதுங்கிற பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க 86, 112, 120 கூடிக்கிட்டே போகிறத பார்த்துருப்பீங்க. இந்த 2019 குறைஞ்சிருக்கு. அதில் பாதியாக பின்னாடிங்கிற அந்த டீட்டெயிலுக்குள்ள நம்ம போகல. ஸோ அது அடுத்த கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அது 24 அப்புறம் திரும்பி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 2015 2019 வரைக்குமான இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கில்லிங் அப்படி இந்த தாக்குதல் நடந்த, கொலை நடந்த சம்பவங்களோட எண்ணிக்கை கூடிட்டு இருக்கான ஆண்டுதோறும் கூடிட்டு இருக்கிற பார்க்குறோம். கண் முன்னாடி தெரியும். அடுத்தா நம்ம பார்க்குறோம் இன்சிடென்ட் ஆஃப் கில்லிங்ஸ்ல 2019 வரைக்கும் பார்த்தோமா 20, 21, 22, 23, 24 நினைச்சு பாருங்க. அடுத்த 5 வருஷங்கள் நடக்கும் பார்க்கும்போது 140 இருக்கு, 20ல் 21 153 இருக்கு, 22 151 குறையுது, 23 72 சரிபாதியாக குறையுது, 2024 61 குறையுது. இந்த பக்கம் ஏறி நின்று அப்படியே இறங்கி வந்ததை பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம 2019க்கு பிறகு சின்னதாக ஒரு ஏற்றம் வந்து நான் பார்க்குறோம். அப்படியே கீழே டம்முன்னு கீழே விழுகிறத பார்க்குறோம். இதான் நம்ம கவனிக்க 2019க்கு பிறகு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதற்கான பதில் இங்கே இருக்கு, இன்சிடென்ட் ஆஃப் கில்லிங்ஸ்ல. அடுத்த நம்ம பார்க்க போகிறது இன்சிடென்ட் ஆஃப் கில்லிங்ஸ் சிவிலியன்ஸ். இன்சிடென்ட் ஆஃப் கில்லிங்ஸ் நடந்துச்சு. இது ஒட்டுமொத்தமாக நடந்துச்சு. அது எத்தனை சம்பவங்கிற பார்த்தோம். அதில் சிவிலியன்கள், சாமானிய மக்கள், பொதுமக்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்கிற பார்க்க போகிறோம். அதை பார்க்கும்போது 2015 பார்த்தீங்கன்னா 19 பேர், 2016 14 பேர், 2017 54, 2018 86, 2019 42. அதுலேயுமே ஒரு நம்பர் மாறி மாறி அப்படி ஏறி இறங்கி அப்படி ஃபுல்லாக போயிட்டு இருக்க பார்க்குறோம். இது பொதுமக்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஏறி 19 86 போய் 42 பேர் 2019 வரைக்கும் இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதே மாதிரியான சிவிலியன்கள் அடுத்த 5 வருஷங்களுக்கு இப்படி போயிருந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். அப்போ அடுத்து 2019 பேர், ஓகே 2020 33 பேர், 2021 36 பேர், 2022 30 குறையுது, 2023
12 குறையுது. 2024 34 சிவிலியன்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பொசிஷனில் நின்றுதுங்கிற பார்க்கணும். நம்ம வந்து மேலே ஏறி இறங்காமல் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் பொசிஷனுக்கு வந்து நிற்குதுங்கிற பார்த்துறோம். ஸோ 2020 2024 பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அது ஸ்டாட்டிக்காக நின்றுச்சுங்கிற பார்க்குறோம். ஒரு ஆவரேஜாக அந்த சிவிலியன்களுடைய எண்ணிக்கை வந்து இந்த இடத்துல ஒரு 25-30 இருக்கும் பாருங்க. ஒரு 2023 ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு. திரும்ப 2024 கொஞ்சம் கூடனால நீங்கள் ஆவரேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு 30 வந்து ஸ்டாட்டிக்காக நின்றுச்சுங்கிற பார்ப்போம். இதற்கு முன்னாடிலாம் வந்து 2015 2019 வரைக்கும் கூட்டிட்டு இறங்கியிருந்த பார்த்தோம். 2020 24 வந்து அப்படியே ஸ்டாட்டிக்காக நிற்கிறதுங்கிற நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். இந்த மாதிரி ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தப்படுறாங்க, அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. எப்படி சிவிலியன்கள் தாக்குதல் முதல்ல வந்து இன்சிடென்ட் ஆஃப் கில்லிங் சம்பவங்கள் எவ்வளோ நடந்துச்சுங்கிற பார்த்தோம். அடுத்து என்ன பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம். அடுத்து மூணாவது பார்க்குறது ராணுவ வீரர்கள் எவ்வளோ தாக்குதல் நடத்தப்பட்டாங்க, ராணுவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் ராணுவர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. 2015 41, 2016 88, 2017 வந்து 83, 2018 95, 2019 78. அதுவுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 60க்கு மேலே வந்து நிற்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான growth பார்க்குறோம். இங்கே உங்களுக்கு துண்டா உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆவரேஜாக போனால் கூட இந்த பக்கம் வந்து ஒரு 80 வந்து நிற்குங்கிறது தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு 80-85 மேலே நிற்குங்கிறது தெரியும். இது வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுக்கு 2019க்கு முன்னாடி தாக்குதல் வந்து தொடர்ந்து கொண்டிருக்குது. அதில் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பாதிக்கப்படுறாங்க. நம்ம பாதுகாப்பு வீரர்கள் பிஎஸ்எஃப்லேருந்து எல்லா பண்ணி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான எல்லா படை வீரர்களும் சேர்ந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு 80-90க்கு மேலே வந்து நிற்குங்கிற பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்கும்போது 2019 பிறகு 20, 21, 22, 23, 24 அந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா 20 56 மாதிரி இருக்குது, 21 45, 22 30, 23 33, 2024 26. ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு கிராஜுவலாக குறைஞ்சிருக்கு கண்கூடாக நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதற்கு முன்னாடி உள்ள 5 வருஷம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் உள்ள 5 வருஷம் எப்படி இருக்குங்கிற பார்த்தா தெரியும். இது வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லையும் குறைஞ்சிருக்குங்கிற பார்க்குறோம், சிவிலியன்லையும் குறைஞ்சிருக்கிற பார்க்குறோம். கண்கூடாக பார்க்கக்கூடிய டேட்டா சொல்லக்கூடிய நம்ம கிளிஜோசி மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இது டேட்டா என்னன்னு சொல்லுங்கிற பார்க்குறோம். அது செக்யூரிட்டி ஃபோர்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறத ரொம்ப கண்கூடாக தெரியக்கூடிய விஷயம். ரைட். அடுத்ததாக டெரரிஸ்ட் எலிமினேட்டட். இது வந்து தீவிரவாதிகள் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க. முந்தைய 5 வருஷம் என்ன நடந்துச்சு, பிந்தைய 5 வருஷம் இருந்துச்சு. 2019 முன்னாடி என்ன நடந்துச்சு, 2019 பிறகு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அதில் 2015 115 பேர் தீவிரவாதிகள். அடுத்து 2016 165 தீவிரவாதிகள், 2017 220, 2018 271, 2019 163. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும், பிஜேபி ஆட்சியில் தான், அதே மறந்துடக்கூடாது. ஸோ 2019க்கு முன்னாடி 2019க்கு பின்னாடி அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே பிஜேபி ஆட்சி தான். அப்போ நம்ம பிஜேபி ஆட்சி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பேசுறதுக்கு வரல, அந்த 370 எப்படி வேலை பார்த்துருங்கிற பேச வரும், அதை மறந்துவிடாது. ஸோ டெரரிஸ்ட்டுகள் வந்து அவங்களுடைய பலி எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டே இருக்குங்கிற பார்க்குறோம். அது கூட்டிகிட்டே இருக்கிறது இன் ஆல் மீன்ஸ் நல்லது தான். நீங்கள் 2015 ஏற்கனவே சொன்ன போல பிஜேபி ஆட்சி, அந்த பிஜேபி ஆட்சியிலுமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயங்கரவாதிகள் கொல்லப்படுற எண்ணிக்கை கூட்டிகிட்டே போச்சு. ஆனால் என்ன புரிஞ்சுக்கிறதுல பயங்கரவாதிகள் அவ்வளோ பேர் உள்ள ஊடிவிட்டு இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து அந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருந்தாலும் அவ்வளோ பேர் ஊடிட்டு இருந்தாங்க. அத்தனை பேரும் எலிமினேட்டட் தான். 271 2018 எலிமினேட்டட் தான், 2019 163 எலிமினேட்டட் தான். ஸோ வந்து அவங்க தொடர்ந்து அவர் கொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் பயங்கரவாதிகள் எந்த குழப்பம் இல்லை. ஆனால் அந்த நம்பர் வந்து ஆண்டுதோறும் கூட்டிகிட்டே இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அவ்வளோ பயங்கரவாதிகள் உள்ள வந்தாங்க முக்கியமாக பார்க்குறோம் 2019க்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அடுத்ததாக இதே டெரரிஸ்ட் எலிமினேஷனில் அடுத்த 5 வருஷம் நடக்குது பார்க்குறோம். 2020 24 வரைக்கும் பார்க்கும்போது 232 டெரரிஸ்ட் வந்து 2020 எவ்வளோ அதிகமான எண்ணிக்கை பாருங்க. 2021 அப்படியே படாரம் 193 குறையுது. 2022 என்ன பாச்சு 193 அப்படியே மெயின்டைன், அது சொல்லி வச்ச மாதிரி கில்லி மாதிரி நிற்குது. 2023 என்ன பண்ணுது 87 குறைஞ்சி, அதில் சரிபாதியாக குறைஞ்சிருச்சு. 2024 என்ன ஆச்சு 69. ஸோ இங்கே பாருங்க, இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் எண்ணிக்கை வந்து ஸ்ட்ராங்காக கூட்டிகிட்டே போச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே போச்சு. இப்போ பாருங்க டெரரிஸ்ட் எண்ணிக்கை வந்து ஸ்ட்ராங்காக குறைஞ்சிட்டே இருக்கு. எப்படி பாருங்க, பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் குறைஞ்சிட்டே இருக்காங்க. அப்போ நமக்கு என்ன சொன்னோம், குதர்க்கமாக யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரவாதிகள் குறைவாக கொல்லப்பட்டிருக்காங்கப்பா அப்படின்னு தோணும். ஆனால் இல்லைன்னா பயங்கரவாதிகள் என்ட்ரியே குறைக்கப்பட்டுன்னு பார்க்குறோம். டேட்டா டாக்குமெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்ல பார்க்குறோம். 2019 வரைக்கும் அந்த கிராஃப் நம்ம திரும்ப பார்ப்போம், அது எப்படி மேலே வந்துட்டு இருந்துச்சு. 2019 பிறகு 2020 கிராஃப் எப்படி கீழே வந்திருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பயங்கரவாதிகள் 2019 பிறகு ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு அவர்கள் எவ்வளவு தூரம் வந்து எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க பார்க்குறோம். அதுக்கு ஒரு சாட்சியாக இது நிற்கின்னு பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆர்டிகல் 370 இந்த ரெண்டுக்குமான கம்பேரிசன் பார்க்குறோம். நம்ம வந்து இப்போ வந்து தனித்தனி கார்டாக பார்த்தோம்ல, எத்தனை பேர் வந்து சிவிலியன்கள், எவ்வளோ இன்சிடென்ட்ஸு, எவ்வளோ மிலிட்ரி ஃபோர்ஸஸ், இதை பார்த்தோம்ல. இப்போ கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த 370ங்கிறது உண்மையிலேயே இந்த நம்பருங்கிறது வந்து ஒரு மேஜிக் நம்பராக தானா, அது வந்து செஞ்ச விஷயம் வந்து உண்மையிலே வேலை பார்த்துருக்கா அப்படின்னு அஜித் தோவல் என்ன பண்ணார், அமித்ஷா என்ன பண்ணார், நரேந்திர மோடி என்ன பண்ணாருன்னு கேட்டவங்களாம் ரொம்ப எளிமையான பதில் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாக உங்களுக்கு தெளிவாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு கோடு நம்ம வந்து போட்டுறோம். 2019 வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுறோம், சரிங்களா. 2019க்கு முன்னாடி வரைக்கும் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கில்லிங்
ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆர்டிகல் 370 மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1279 சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த 10 வருஷங்களில். 2019க்கு முன்னாடியும் 2019க்கு பின்னாடியும் ஒட்டுமொத்தமாக சம்பவங்கள் 10 வருஷத்தில் 1279 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 2015-19 வரைக்கும் அந்த சம்பவங்களோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். 2020க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் பொசிஷனுக்கு போயிட்டு அப்புறம் ஃபுல்லாக கீழே இறங்கிருச்சு பார்க்குறோம். இது 61 வரைக்கும் வந்து நிற்கிங்கிற பார்க்குறோம். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் பயங்கரமான வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த கம்பேரிசனில் பார்த்தாலும் நமக்கு எளிமையாக தெரியுது. என்ன தெரியுது? ஒட்டு மொத்தமாக இந்த சம்பவங்களுடைய எண்ணிக்கை இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கில்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. பார்த்தோம் இந்த ஆவரேஜ் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். மேலே இருக்கக்கூடிய ஆவரேஜ் வந்து 150 கிட்ட வந்து நிற்குது. இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் வந்து 120 கிட்ட வந்து நிற்கிது பார்க்குறோம். இந்த ஆவரேஜ் உங்களுக்கு பார்த்தாலே அடுத்த 5 வருஷம் இந்த முந்தின 5 வருஷம் இதை பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வந்து காட்டியிருக்காங்க கண் கூட தெரியக்கூடிய விஷயம். ரைட். அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் சிவிலியன்ஸ் வந்து எவ்வளவு பேர் இறந்திருக்கான்னு பார்க்குறோம். இந்த 10 வருஷங்கள்லேயே நம்ம ஒட்டுமொத்தமாக சில 2015 திரும்பி பார்த்துங்க. நான் சொல்றது பிஜேபி ஆட்சி பற்றி கிடையாது, ஆர்டிகல் 370 பற்றி. ஏன்னா 2015 பிஜேபி ஆட்சி ஆச்சு, 2025 பிஜேபி ஆட்சி தான் இருக்குது, அடுத்து பிஜேபி ஆட்சி தான் இருக்க போகுதுங்கிறது தனி கணக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தில் 10 வருஷத்தில் 357 பேர் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்திருக்காரு. உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை யாரு? சிவிலியன், சாமானிய மக்கள். அப்பா இப்போ பெஹல்காமில் 26 பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்பாவி மக்கள் எவ்வளவு இறந்திருக்காங்க. அந்த ஊரில் தாக்குதல் நடக்கும்போது ராணுவ வீரர்கள் தனி அடுத்து நம்ம பார்க்குறோம். அப்போ அப்பாவி மக்கள் எவ்வளவு இறந்திருக்காங்கன்னா அதில் பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போணுங்கிற பார்க்குறோம் தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் பாருங்க அப்படியே இந்த கிராஃப் இந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடி தெரியும். இந்த 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19, 14, 54, 86, 40 கூட்டே போச்சு. ஆனால் இங்கே பாருங்க அப்படியே வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக நின்றுச்சு பாருங்க. இன்னும் கீழே குறைஞ்சிருச்சுன்னு பார்க்குறோம் நம்ம. இது எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு பார்க்குறோம். அப்போ 2019க்கு பிறகு என்னப்பா நடந்திருக்கு நாட்டில் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா ரொம்ப தெளிவாக நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்க சார் அப்படின்னு. அடுத்த ப்ரூஃப் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி 2019க்கு பிறகு 2019க்கு முன்னாடி அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு நம்பர் இங்கே ரொம்ப கிளியராக தெரியும். இந்த கிராஃப் வந்து நீங்கள் வந்து பெருசாக வரைபடங்கள்லாம் போட்டு காட்ட வேணா. ஆனால் உங்களுக்கு சும்மா ஒரு கணக்காக உங்களுக்கு புரியுறக்கா சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தா தெரியும் 2019க்கு முன்னாடி இந்த நம்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஏறிக்கிட்டே போகுதுங்கிறது தெரியும். இந்த நம்பருக்கு பின்னாடி இது எப்படி இறங்கிட்டே வந்திருக்குன்னு தெரியும். ஸோ இது வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கான உயிரிழப்புகள் குறைஞ்சிருக்கு, காமன் மேனுக்கான உயிரிழப்புகள் குறைஞ்சிருக்கு, இன்சிடென்ட் ஆஃப் கில்லிங்கான உயிரிழப்பு குறைஞ்சிருக்கு. ஸோ 2019க்கு முன்னாடியும் பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக குழந்தை கூட சொல்லுவோம், டேட்டா சொல்லுவோம், நம்பர் சொல்லுவோம். யாரும் ஏமாற்ற முடியாது. எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பாடம் கிடைக்கும். நடந்தது என்ன அப்படின்னு உண்மையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, டெரரிஸ்ட் எலிமினேட்டர் லாஸ்ட் ஆன பார்க்கக்கூடிய டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் கொல்லப்படுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் தெரியும் பாருங்க. எகைன் அதில் வந்து பிரிச்சுக்கோங்க. 2019 வரைக்கும் நீங்கள் பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சரி பாதி ஈக்குவலான பொசிஷனில் வந்து டெரரிஸ்ட் கொல்லப்பட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்பர் ஏறிக்கிட்டே போகுது. இந்த நம்பர் அப்படி ஸ்டாட்டிக்காக நிற்கின்னு பார்க்குறோம். அப்போ வந்து 232, 192, 103, 87, இந்த இடத்துல வந்து 69 கீழே வந்து நிற்குது. ஸோ இங்கே வந்து ஏறிட்டே போதும் பார்க்குறோம். இந்த ரெண்டும் பார்த்தா இன்னும் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். அப்போ என்ன தெரியுது நமக்கு? டோட்டலில் பார்த்தீங்கன்னா 1708 பேர் இந்த 10 வருஷத்தில் 1708 தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்தும் ஜம்மு காஷ்மீரில் உருவானவர்களும் சேர்த்து எல்லாமே வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாமே இந்த 10 வருஷத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவாக தெரியுது. இதில் இந்த நம்பர்ஸ் வந்து ஏறிக்கிட்டே போகிறதையும் இந்த நம்பர்ஸ் இறங்கிட்டே போகிறது பார்க்கலாம். எந்த நம்பர்ஸ்? 2019க்கு முன்னாடியும் 2019க்கு பின்னாடியும். ஓகே, ஸோ இந்த நம்பர் சொல்கிறக்காக தான் இந்த சின்ன குட்டி கேப்சூல் போட்டால் நம்ம வந்து எப்பயுமே ஆளுக்கு ஒன்று நெரேட்டிவ் செட் பண்ணுறது வந்து அவர்களுடைய வாத திறமையினால் பண்ணுவாங்க. நம்ம டேட்டா பார்க்குறோம். என்ன டேட்டா பார்த்தோம்? 2019க்கு முன்னாடி 2019க்கு பின்னாடி. ஏன் டேட்டா பார்த்தோம்? 2019 ஆர்டிகல் 370 அப்ளிகேஷன் நடந்துச்சு. 2019க்கு முன்னாடி இன்சிடென்ட் ஆஃப் கில்லிங்ஸ், சிவிலியன்ஸோடைய மரணம், மிலிட்ரி ஃபோர்ஸஸுடைய மரணம், இது எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சு, அது எல்லாம் எவ்வளோ எகிரி இருந்துச்சு, அண்ட் டெரரிஸ்ட் எலிமினேட்டட் இது எல்லாமே எப்படி இருந்துச்சு. 2019க்கு பின்னாடி இந்த நம்பருக்கு போனால் எப்படி இருக்குது? டெரரிஸ்ட் வந்து எவ்வளோ அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்க, சிவிலியன் எவ்வளோ கம்மியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, ராணுவ வீரர்களுடைய மரணம் எவ்வளோ கம்மியாக இருந்திருக்கு, அண்ட் கில்லிங்ஸோடைய ஒட்டுமொத்த சம்பவம் எண்ணிக்கை எவ்வளோ குறைவாக இருந்திருக்கு. இந்த நம்பர்கள் நீங்கள் பாருங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான். நம்ம சொல்ல வேண்டிய நோக்கம் உண்மையை உங்கள்கிட்ட சொல்கிறது. நெரேட்டிவ் செட் பண்ணி பொய்யை செட் பண்ணி இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, அமித்ஷா பொறுப்பேற்கணும், அஜித் தோவல் என்ன பண்ணுறாங்கிற கேள்விக்கெல்லாம் இந்த நம்பர்களே பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.